இப்போ வந்து கனடாவுல வந்து மேப்பிள் பாணி காய்ச்சிற காலம் மக்களே. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தல் இனிது. நாங்கள் வந்து எங்களோட பண்ணையில வந்து மேப்பிள் பாணி வந்து காய்ச்சுறோம். இப்போ தான் அந்த மேப்பிள் அ பாணி வந்து காய்ச்சிற கனடாவுல காலம். அது என்ன மாதிரின்னு சொல்லி சொன்னால், இந்த மேப்பிள் மரம் வந்து இங்கே சரியான குளிர் தானே. அப்போ அதனுடைய அந்த இனிப்பு வந்து மேலே போகாது. தண்ணி அதுகள் வந்து மேலே போகாது. கீழே உறைஞ்சிருக்கும். அந்த மரத்தின் வேர்கள்லையும் அதின் பட்டையிலையும் வந்து உறைஞ்சிருக்கும். அப்போ குளிர் குறைய கொஞ்சோன்னே அதுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அழுத்தம் ஒன்று வரும். அந்த அழுத்தம் வந்து அது மேலே போகும். அப்போ மேலே போய்க்கல நாங்கள் ஒரு ஓட்டை போட்டு அதை எடுக்கிறது. அப்போ அது வந்து இப்போ நாங்கள் ஓட்டை போட்டு வச்சிருக்கிறோம். வார சனிக்கிழமை வந்து நாங்கள் காய்ச்ச போகிறோம். அப்போ நாங்கள் ஒரு நிகழ்வு மாதிரி செய்கிறோம் வந்து சின்னதாக. நீங்கள் யாராவது உங்களோட பிள்ளைகளோ நீங்களோ பார்க்க விரும்பினா வந்து எப்படி அந்த மேப்பிள் மரத்தில் இருந்து மேப்பிள் பாணி சாப்பாட்டுக்கான பாணி வாரது செய்ய போகிறோம். இதை நாங்கள் ஒரு வணிக நோக்கத்தில் செய்யல. சும்மா வந்து ஆட்கள் பிள்ளைகள் எல்லாம் வந்து வடிவாக பார்த்து அந்த மேப்பிள் பானியை எல்லாரும் சேர்ந்து காய்ச்சி குடிச்சிட்டு போகலாம். நீங்கள் எந்தவித எங்களுக்கு ஏதாவது பணம் தரணுமோ அப்படி என்று இல்லை. அது முக்கிய நோக்கம் ஏன் செய்கிறோம்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடு எப்படி தயாராகுது, ஒரு உணவு பண்டம் வந்து இயற்கையிலிருந்து எப்படி எடுக்கிறது என்று சொல்லி காட்டுறதுக்கு தான் நாங்கள் அதை செய்கிறோம் மக்களே. அப்போ எங்களோட பண்ணையில் ஏற்கனவே வந்து அந்த டேப் பண்ணுறேன்னு சொல்கிறது, அந்த மேப்பிள் மரத்தில் வந்து நாங்கள் ஓட்டை போட்டு இப்படி ஒரு மேலே இருந்து கீழ் நோக்கி ஒரு 2 இன்ச்சில் ஓட்டை போடும். இதில் நான் பக்கத்தில் பாருங்கள் போட்டு விட்டால் அது அப்படியே வலியும் கீழே. அப்போ ஒரு இவ்வளவு இறுக்கி பிடிக்கக்கூடிய ஒரு மரத்தில் ஒரு ஓட்டை போடலாம். என்னென்னா அந்த மரத்தின் வளர்ச்சியை வந்து நாங்கள் பார்க்கணும். அப்போ சில பெரிய மரங்களில் 2, 3, 4 ஓட்டையும் வந்து நாங்கள் போடுவோம். நீங்களும் வந்தீங்கன்னா உங்களோட பிள்ளைகளையும் வந்து ஓட்டை போட பண்ணி அதை காய்ச்சி பிறகு அதை வந்து நாங்கள் சினோவில் ஊற்றினோம்னு சொல்லி சொன்னால் அது சாக்லேட் மாதிரி வரும், உருளை சொக்கா மாதிரி வரும். அதெல்லாம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் செய்கிறோம். இந்த பக்கத்துல எல்லாம் போட்டு விட்றேன்னு பாருங்கள். நாங்கள் என்ன செய்கிறோம்டா அதில் ஓட்டை போட்டுட்டு ஒரு செப்பு ஒரு குழாய் மாதிரி ஒன்றை அதுக்குள்ளே செலுத்திட்டு அதில் இருந்துட்டு ஒரு சின்ன ஒரு குழாயால் வந்து நாங்கள் பெரிய பெரிய வாளியில் வந்து அதை சேர்க்கிறோம். இங்கே பொதுவாக வந்து கனேடிய மக்கள் வந்து என்ன செய்வினோம் என்றால் ஓட்டை போட்டுட்டு அதில் தொங்க விடுவினோம். தொங்க விட்டால் அதில் இருந்து எடுப்பினோம். அதை காட்டில் நாங்கள் இதை வந்து வடிவாக மூடி சுகாதார ரீதியில் வந்து வடிவாக அதை செய்ய போகிறோம் மக்களே. அப்போ வார சனிக்கிழமை மத்தியானம் 12 மணியிலிருந்து 4 மணி மட்டும் இது நடக்கும். நீங்கள் வந்து வர போகிறீங்கன்னு சொன்னால் நான் என்னுடைய நண்பர்ன்ற இலக்கந்தாரன் அந்த இலக்கத்துக்கு அழைச்சா அவர் உங்களுக்கு முகவரி தருவார். நீங்கள் நான் சில பல வேலையாக இருக்கிறதால என்னுடைய நண்பருக்கு அழைச்சிங்கன்னு சொன்னால் அவர் நம்முடைய முகவரி தருவார். அவருடைய தொலைபேசி இலக்கம் வந்து 647 783 83 65. இந்த இலக்கத்துக்கு எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எடுத்து உறுதிப்படுத்துங்க வர்றீங்கன்னு சொன்னால் அவர் முகவரியெல்லாம் அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வார் மக்களே. நன்றி, வணக்கம். வாழ்தல் இனிது. யாமார்க்கும் குடியெல்லோம் நம்மனை அஞ்சோம்.